அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வாரம்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அவங்கள திறமையை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மனநலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்ட அறிவுரைகள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உழைக்கிற இடத்துல அதிகமான வேலை இருக்கும். சோர்வு இல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் இல்லது லீகல் சட்டம் சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய இடமாற்றங்கள் அது மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய இது இருக்கு இல்லையா, ரெஷ்யூம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த வாரம் புதுப்பித்து வேறு மாதிரி ரெடி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அழைப்பு வரும். காதல் பண்ணுறவங்களில் நெருக்கம் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்குள்ள சில சமயங்கள் சந்தேகங்களும் வரலாம். அதனால் நேர்மையாக பேசுங்க. பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள். உரையாடல் தான் அதை சரி பண்ணும். குடும்பத்தில் அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரலாம். அண்ணன் தம்பிக்குள்ளே புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணலாம். அதனால் கொஞ்சம் சமரசமாக போய்க்குங்க. அதான் நல்லது. இந்த வாரம் இந்த திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க திருமண சம்பந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கம் இல்லாதது, இது மாதிரி இப்போ மன அழுத்தம், ப்ரெஷராக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வச்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. காலம்பரை வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறதெல்லாம் நல்ல மன அமைதியை தரும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி விளக்கேற்றி பூஜனை பண்ணுங்க. அது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலரும் வெள்ளை கலரும். அதிர்ஷ்ட எண்கள் 6ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும். அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். இந்த வாரம் திறமை, உங்களுடைய பொறுப்பு எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மனசோட திறனும் நிதானமாக இதையும் அணுகக்கூடிய அந்த முறை தான் உங்களுக்கு நல்ல நன்மைகளையும் வெற்றிகளையும், அது பெரிய வெற்றிகளையும் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். நன்றி.